டாபிக் என்னமா பார்த்தோம் we have seen about what are the techniques we have used in material control so இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணா நம்மளோட manufacturing கம்பெனில ஆப்டிமைஸ் காஸ்ட் ஆப்டிமைஸ் பண்ண முடியுமா அதுக்கான ஒரு கேஸ் ஸ்டடி தான் ஆப்டிமைசிங் மெட்டீரியல் காஸ்ட் இன் manufacturing சரிங்களா அதுக்கான ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மென்ட் நம்ம கொடுத்துருக்கோம் சோ அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மென்ட் என்ன அப்படினா ஒரு பெரிய manufacturing company they are manufacturing the furniture சரிங்களா so they are facing more challenges what challenges அப்படினா they need to control the material cost சரிங்களா material cost கண்ட்ரோல் பண்றது தான் அவரோட பெரிய சேலஞ்ச் சோ எப்படி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம் சோ அதுக்கான ரெக்வயர்மெண்ட்ஸ் என்ன எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கறத நம்மளோட டிசைன் திங்கிங்ல நாம இம்ப்ளிமென்ட் பண்ணி காமிப்போம் சரிங்களா so can you say what are the 5 stages of design thinking empathize define ideate prototype test so these are the 5 stages of design thinking so first stage what is the first stage it is an empathizing stage so empathizing stage la enna பண்ணுவோம் அப்படினா we need to understand the stakeholders அப்படிங்கறவங்க யாரு ஒரு ஃபர்னிச்சர் manufacturing கம்பெனிக்கு stakeholders அப்படிங்கறவங்க நம்மளோட consumers தான் சரிங்களா consumers ஓட need என்ன so அந்த need ஐடென்டிஃபை பண்றதுக்கு they have separated a team that is procurement team production team customers and suppliers எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சோ அந்த ஐடியேட் பண்ணதுக்கு அப்புறம் how we can engage our customer so we can give more reviews சரிங்களா சர்வே எடுக்கலாம் அந்த கன்சியூமருக்கு என்னென்ன தேவைகள் இருக்குன்றத அப்சர்வ் பண்ணலாம் இதெல்லாம் அப்சர்வ் பண்றது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் we call it as an ideate சரிங்களா so after identifying your customer needs then we fall to second stage so the second stage will be defining stage so after identifying the needs we need to frame a problem so the problem la என்ன இருக்கும் அப்படினா என்னென்ன மாதிரி மெட்டீரியல் கண்ட்ரோல நாம ரெடியூஸ் பண்ணலாம் எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்ப நான் ரீசன் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன்னா what is the alternative method அப்படிங்கறத I need to justify after justifying I move on to third stage what is ideate that is generate potential solution சரிங்களா so இதுதான் brainstorming so wide range நான் என்ன பண்ணலாம் அப்படினா consumers ஓட creativity என்ன அவரோட dialogue என்ன அப்படிங்கறத நான் அனலைஸ் பண்ணனும் so அனலைஸ் பண்ணும்போது அதுக்கான possible solutions என்ன so என்னென்ன மாதிரி சொல்யூஷன் இருக்கும் அப்படினா so நம்மளோட local suppliers யாரு அவங்க இம்போர்ட் பண்ணக்கூடிய காஸ்ட் எவ்வளவு சரிங்களா so அந்த மெட்டீரியலை எப்படி நம்ம ரீடிசைன் பண்ணலாம் என்னென்ன மாதிரி யூசேஜ் எல்லாம் நம்ம பண்ணனும் சரிங்களா then discount என்ன மாதிரி டிஸ்கவுண்ட் நாம கொடுக்கலாம் how the consumers will attract based on that discount இது எல்லாமே யார பேஸ் பண்ணி இருக்கணும் we need to mainly focus on the consumers so consumers பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே டிபெண்ட் பண்ணிருக்கு சரிங்களா so consumers ஓட சொல்யூஷன் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அவங்களுக்கு என்னென்னலாம் ஐடியா கொடுக்கலாம் அப்படினா we need to give mind mapping session அப்படினா என்னது mind mapping session அப்படிங்கிறது என்னன்னா so first we are providing knowledge about our product so இதுல வந்துச்சு இதெல்லாம் manufacture பண்ணிருக்கோம் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படினு ஒரு mind map அவங்களுக்கு கொடுக்கணும் சரிங்களா அந்த mind map கொடுத்ததுக்கு அப்புறம் we go to SWOT analysis strength weakness இந்த மாதிரி நாலு objective analysis பண்ணுவோம் சரிங்களா அந்த SWOT analysis மூலமா consumers ஓட needs என்ன அவங்களோட ஐடியாஸ் என்ன அப்படிங்கறத நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணும் சரிங்களா அதுக்கு அப்புறம் என்ன அனலைஸ் பண்ணுவோம் காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் தான் சரிங்களா நெக்ஸ்ட் ஒன் will be the prototype அப்படிங்கிறது என்னன்னா என்ன ப்ராப்ளம்ங்கற ஐடென்டிஃபை பண்ணிட்டேன் I need to develop my solution சரிங்களா சோ அந்த சொல்யூஷன்ல என்ன பண்ணலாம் அப்படினா after identifying the problem from the customer I give a small scale of version where I give promising ideas so இந்த ஐடியாஸ் எல்லாம் இருக்கும் கண்டிப்பா நான் ப்ராமிஸ் பண்றேன் I will change my product அப்படினு சொல்லி நான் மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் சோ அதுக்கான மெட்ரிக்ஸ் என்ன யூஸ் பண்ணுவேன் what are the metrics I am going to use அப்படினா சோ இந்த ப்ராடக்ட் வாங்குனா காஸ்ட் சேவிங் ஃபார் எக்ஸாம்பிள் பிரைமரி எடுத்தீங்க அப்படினா அதுல என்ன ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க ஒரே சிம்பிள் ப்ராடக்ட்டா we can dry we can break coconut then we can slice our vegetables சரிங்களா இன்னொரு we can chop
Next one is test validate solution. சரிங்களா? So அந்த testing அப்படிங்கிறது என்ன அப்படின்னா it is a real world scenario. அந்த scenarioல I need to get a feedback from the customer. So அவங்களுக்கு தேவையான ஐடியாஸ் எல்லாம் நான் வாங்கிட்டேன், இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். After implementing, I need to get the feedback. So based upon the feedback, I can develop my product or I need to satisfy the needs of the particular consumer. சரிங்களா? அந்த needs எல்லாம் satisfy பண்ணதுக்கு அப்புறம் என்ன